My dear students, this is class 10 maths chapter 3 algebra example 3.15 பார்க்க போறோம். Okay, இதில் பார்த்தீங்கன்னா subdivision 1ல x cube by 9y square is multiplied by 27y by x power 5 அப்படின்னு இருக்கு. Okay, so first நம்ம இந்த நம்பர் வந்து கட் பண்ணிக்கலாம். 1 9 is 9, 3 9s are 27. Okay, then இங்க வந்து ஒரு x cube இருக்கு. இந்த x cube கடையில் இந்த x power 5 இங்கே எடுத்துக்கலாம், இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அதே போல் வேறு என்ன மீந்திருக்குன்னா இங்கே ஒரு 3 மீந்திருக்கு, இங்கே ஒரு y இருக்குது. இந்த y கூட நம்ம y பவர் 1ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அடுத்து கீழே வந்து x பவர் 5 நம்ம இங்கே எடுத்தாச்சு. அடுத்து ஒரு y பவர் 2 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே எக்ஸோட பவர் 3 இருக்கு இல்லையா, அந்த பவரை வந்து இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அதே போல் இங்கே ஒய்யோட பவர் 1 இருக்குது, அதை வந்து இந்த ஒய்யோட பவர் 2லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மேலே வந்து 3 மீந்திருக்கு, கீழே எக்ஸோட பவரில் 5 மைனஸ் 3 பண்ணால் எக்ஸ் பவர் 2. அதே போல் ஒய்யோட பவரில் 2 மைனஸ் 1 பண்ணால் ஒய் பவர் 1 தான், அது நம்ம ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 பி பவர் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. இந்த 1ஐ வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 1க்கு என்ன பவர் கொடுத்தாலும் 1 தான். ஓகே, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏ பவர் 4 பி பவர் 3ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மேலே என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 பி பவர் 2, இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக மாற்றி எழுதிக்கலாம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இல்லையா. ஸோ இங்கே வந்து ஏ வந்து எக்ஸு, பி வந்து 1. ஸோ இதை நம்ம ஃபேக்டர்ஸாக மாற்றி எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ பவர் 4 இருக்கா, அடுத்து ஒரு பி பவர் 3 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ காமன் ஃபேக்டரை கட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1க்கு எக்ஸ் மைனஸ் 1 கட் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே பியோட பவர் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3லேருந்து அந்த பவரை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன மீந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஏ பவர் 4 பியோட பவரில் ஒன்று கழிச்சிட்டோம் இல்லையா, பி பவர் 3 மைனஸ் 2னா பி பவர் 1, அது பின்னே நம்ம எழுதலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.